மக்களே, இந்த வீடியோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேறு எதுக்கும் இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் சந்தைக்கு போன ஒரு நாள் போட்டிருப்பேன். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நம்ம இன்னொரு சந்தைக்கு போய் கடை போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் எந்த சந்தை என்னன்றதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூங்கி ஏஞ்சேன். அப்படி மூஞ்சி பார்த்தீங்கன்னா லைட்டாக தூங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கும். ஸோ என்னோடய ஃபேஸை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 பேக் தான். ஏன்னா அந்த கேஜெட்லாம் வந்து லாஸ்ட் டைம் பல்லாவர சந்தையில் விற்றாச்சு. இப்போ வந்து இந்த 2 பேக் மட்டும் தான். 2 பேகு, டேபிள், சேர், அவ்வளோதான். தான் பார்த்தேன். பட் லைட்டாக பசிக்குது, சுத்தமாக முடியல. நான் ஃப்ரிட்ஜில் நேற்று நைட்டு கெலாக்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். அதை பாலில் போட்டு சாப்பிட்டு தெம்பாக கிளம்புவோம். அடுக்கி வச்சாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியது தான். டெய்லி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வந்து சார்ஜ் போடலை. ஸோ அதனால் சார்ஜரை போட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பணும். இந்த பள்ளிக்கரணை ஆயில் மில் ரோடு, ரைஸ் மில் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரோடு குண்டும் குழியமாக இருக்குது. எப்போ தான் போடுவாங்கன்னு தெரில. வண்டியெல்லாம் தூக்கி கைலாங்கல்ல தான் போடணும் போல். இந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க, லேடிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஏரியா இது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே குண்டும் குழியமாக தான் இருக்குது. இன்னும் ரெடியே பண்ணல. இந்த வீடியோ பார்க்குற ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், சிஎம் சார் உடனே ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ரோடை கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு தோட்டே வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. கிங் 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 கிங். எங்கேயாவது வழி விடுறாங்களா பாருங்களேன். வழி விடாமல் முட்டிக்கிட்டு போகிறாங்க. 4 மணி நேரமாக 6 அடிக்கிற வழியே விட மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பல தரைகளை தாண்டி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாவலூர் போய் கேஸ் போட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் அடுத்த வேலை. தூக்கமாக வருது. என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன பண்ணுறது, கடை போட்டு தான் அவனோட வழி இல்லை. நாங்கள் போயிட்டு வழி இல்லைன்னு சொல்கிறதோட இதுதான் வழி. அதுக்கப்புறம் காலையில் ஏஞ்சோன்னு இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். நிறைய பேர் வந்து இந்த நம்ம தலைவர் இசை அரக்கன் சாய் அபியங்கர் வந்து புதுசாக ஏதோ ஒரு அதிகமான ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு வீடியோஸாக போட்டுருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா? நான் இன்னும் டியூடு ஓஎஸ்டிலேருந்தே வெளில வரேன். அதாவது டியூடு ஓஎஸ்டி சைடு பி இது 2துலேருந்தே நான் இன்னும் வெளில வருவேன். பட்டு தலைவன் வந்து நிறைய பேங்கர் இறக்கினே இருக்கிறாரு. ஆனால் ப்ரோ எந்த பேங்கர் இறக்குனாலும் இதுக்கப்புறம் டியூடுன்ற ஒரு பேங்கரை அவராலே பீட் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. போய் பாட்டை கேட்டு வரேன். எப்படி இருக்கு பண்றாங்க. ஆனா என்ன பண்றான்னு தெரியல. பாட்டெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. தங்கமான பையனாக பங்க மாட்டாங்க. உண்மையாவே சொல்றேன். அதாவது கேட்க ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பயங்கர வைபா இருக்கு. அதாவது அந்த ஒரு மீம் ஒன்று பார்த்துருப்பீங்க, மங்காத்த அளவுக்கு இல்லை ப்ரோ. அந்த மாதிரி பாட்டை கேட்டேன். உண்மையாலே பாட்டு பயங்கரமா இருக்கு. ஆனா டியூட் அளவுக்கு இல்லை ப்ரோ. விமர்சனங்களை வச்சாலும் இந்த மாதிரி வந்து பார்த்துருப்பீங்க. அந்த லெப்போ கிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு 1000 விமர்சனம் வச்சாலும் திறமை இருக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. பயங்கரமா. அதாவது ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து சாய் சொல்றேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அனிருத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. சாய் அப்படின்னா தலைவன் அனிருத் மாதிரி வருவாங்க அனிருத் எப்படி சொல்லணும்னா பாட்டு உண்மையிலே ரஜிமா பாட்டு செம்மையா இருக்கு. செம்மைப்பா இருக்கு. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் போய் டான்ஸ் ஆடுவோம். ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டோம். கேஸ் போட்டு மறுபடியும் இப்போ இங்கேருந்து நம்ம திருவள்ளிக்கு வரைக்கும் போனோம். தமிழ்நாட்டில் போய் சேருவேன்னு தெரியல. அது லேட் ஆகி போச்சு. சீக்கிரமாக போய் நம்ம கடையை போட்டு
ஒரு வழியாக கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அவன் எப்படி ஓட்டுறானே ஆட்டோன்னு பார்க்காதீங்க, நாங்கள் ஜிடிஏ பிளேயர் அப்படி தான் ஓட்டுவோம். ஸோ வந்தாச்சு, கேஸ் போட்டு கிளம்புவோம். கேஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் எப்போவுமே 24 மணி நேரமும் கிடைக்கும். வேறு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா உங்களுக்கு டவுட்டு தான். ஸோ அதனால் எப்பயுமே வந்து நாவலூர் சைடு வந்தீங்கன்னா, நாவலூரில் இந்த கேஸ் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா எப்போயுமே வந்து கேஸ் அவைலபிளாக இருக்கும் மற்ற பங்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் போட்டு இப்போ இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பணும். அதான் இப்போ நான் கழட்டிக்கிறேன். ஏன்னா வந்து கேமரா இல்லை, ஆக்சுவலி ஐஃபோனு. ஏன்னா நான் ஜிபே பண்ணணும், அப்புறமே செட் பண்ணிடுவேன். இவன் கேஸ் போட சொன்னால் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்காரு பையா. செக் அவ்வளோதான். என்னடா அங்கேருந்த கேமரா வந்து இப்போ இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஐஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். அங்கே தான் வச்சுருந்தேன். பட் எனக்கு இருந்தால் அந்த ஆங்கிள் ரொம்ப சரி நல்லா அந்த மாதிரி இருந்துட்டு அதனால தான் இந்த ஆங்கிளில் வச்சிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரீச் ஆகிடுவேன் சந்தைக்கு. கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோப்ரோ ஒன்று வாங்கணும். ஏன்னா வந்து ஐஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் பத்த மாட்டேங்குது. எடுக்கிற வீடியோலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு டெலிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பத்த மாட்டேங்குது சுத்தமாக. ஸோ அந்த கோப்ரோ மாதிரி ஒன்று வாங்கிட்டா, இல்லை இன்ஸ்டா 360 அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டா மேபி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு விஷயம், காலையிலேயே வந்து நமக்கு ஒரு பர்சன் ஃபோன் பண்ணி எழுதுட்டியா, சாப்பிட்டியா, பல்லு தேய்ச்சியா, காஃபி குடிச்சியா, சரி பார்த்து சேஃபாக போயிட்டு வா அப்படின்னா சொல்லும்போது அது வந்து ஒரு மாதிரி செமையாக இருக்கும் அந்த ஃபீலிங். அதாவது நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க ஏந்திரா காஃபி கொடுறா அப்படின்வாங்க. பட் இருந்தாலும் ஒரு காதலி சொல்கிறப்போ அதோட இம்பாக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டியா, என்ன பண்ணுறேன், சரி பார்த்து சேஃபாக போ அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் லைஃப்பில் சாதிக்கவே முடியல அப்படின்னா கூட அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது அந்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதான் லோவாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வரும்போது அந்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ தான் என் காதலி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்த்துப்போ, நான் வந்து காலேஜ் போகிறேன், எப்போவுமே வந்து காலேஜ் போகிறது மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாள். காலேஜ் போயிட்டு மதியானம் வந்தால் ஃபோன் பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரி ஒரு காதலி கிடைக்கிறதா வந்து வரும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்புறம் கருப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா, பிள்ளையா இருக்கா, நட்டையா இருக்கா, அழகா இருக்கா, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. லுக்ஸ் டஸ் நாட் மேட்டர். நல்ல மனசோட இருக்காளா, கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பாளா, உங்களை லவ் பண்ணுவாளா, உங்களை ஏமாத்த மாட்டாளா அப்படின்றத பாருங்க. காசு பணம், பணக்காரியா இருக்காளா, ரிச்சா இருக்காளா, நல்லா இருக்காளா அது பார்க்கறது அப்படின்லாம் பார்க்க. நம்மளாம் வந்து வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து நீயும் ஒரு ஆள் தான், நீயும் ஒரு ஆள் தான், எல்லாரும் மாதிரியும் உனக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்கு, அதெல்லாம் நீங்களுமே காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை மோட்டிவேஷன் பண்ணி நம்மள ஒரு ஆளாக்க ட்ரை பண்றான்னும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வகையில வந்து ஐ எம் பிளஸ்ட், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த வகையில் அதாவது நானா தேடி போல என்ன தேடி ஒரு லவ் வந்துச்சு, அதை நான் ஏற்றுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கை வந்து இப்போ நல்லா ஸ்மூத்தாக அழகாக தான் போகுது. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக தான் போகல. ஃபஸ்ட்டு நான் லவ் பண்ணியிருந்த லவ் வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்கானது. பட் ஆனால் இப்போ நான் செகண்டாக லவ் பண்ணுற லவ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கி வந்து ஒரு மாதிரி ஜாலியாக, எந்த டென்ஷனுமே இல்லை, பயம் இல்லை, ஐயோ இந்த பொண்ணு நம்மளை ஏமாற்ற மாட்டாளா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. லைஃப் ஸ்மூத்தாக போகுது. காதலியை பற்றி, என்னுடைய காதல் பற்றி, என்னுடைய காதல் வாழ்க்கை அனுபவங்களை பற்றிலாம் ஒரு ஃபுல் வீடியோவாக எடுக்கணும்னு ஆசை. எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். ரீச் ஆகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அது இல்லாமல் இப்போ என் லவர் வேறு வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. அதனால் பேசிட்டு அட்மாஸ்பியர் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. ரோட்ல மாடுகள்லாம் நடக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர். நைஸ். இறுதி நேரத்திற்கு பின் திருக்கலிக்குன்றம் சந்தையாண்ட வந்தாச்சு. இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாகவும் நேசமாகவும் இருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சிட்டி சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லைட்டாக மூஞ்ச காட்டுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பட் இங்கே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிராமத்து மக்கள் தானே. கிராமம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கிராமம், ஆனால் பாசமாக இருக்காங்க. இப்போ கூட நான் டேபிள் எடுத்து வந்து வச்சேன்னா பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, என்னப்பா கடை, ஸ்டிக்கர் கடை, போடு நல்லா வியாபாரம் போடுப்பா, நம்ம இடம் தான் இது, போட்டுக்கோ, யார் என்ன சொல்லுவா அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப
ஆறுதலாக இருக்குது. சரி கடையை செட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன். என்னடி கைஸ், கடையெல்லாம் செட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட குட்டி ஷாப். ஒரு வழியாக கஸ்டமர்ஸ்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கடை போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இது என்ன கடைனே தெரியல. வால் போஸ்டர்ஸ்னால் என்னென்ன கேட்குறாங்க. ஸோ போட்டிருக்கோம், பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது, ரீச் ஆகுதா இல்லையா, ஓரளவுக்கு நமக்கு சேல் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துட்டு அடுத்தடுத்து யோசிப்போம், போடலாமா வேணாம். அட்மாஸ்பியரை பாருங்களேன் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அப்படியே காமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து மோர் கொடுத்தாங்க. குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுனேன். நானாங்க நல்லா இருந்தால் காசு கொடுந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், சிட்டியில் பிடிக்கிற மோரோட இங்கே உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஒரிஜினல் மாட்டுப்பாலில் செய்கிறாங்க போல் மோர், கடுகுலாம் தாளித்து போட்டு பயங்கரமாக கொடுத்தாங்க. செம்மையாக இருக்கும். போன்ற சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற மீன்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. நான் ஒரு மீன் வாங்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கைசி தான் அந்த மீன் கடை. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ராகில் நம்மளே ஒரு வீடியோ எடுத்து போடுப்பா அப்படின்னாரு. சரி ஓகே போடுவோம். சும்மா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு ஃபிஷ்ஷு, அது ஒரு பாப் மாதிரி எது சொல்கிறாரு வச்சிருக்காரு மீன்லாம். அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு இந்த ஃபைட்டர் அதெல்லாம் வச்சிருக்காரு. உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. திருக்கல்லிக்குன்றம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க ஒரு கடைக்கு. வேறு அண்ணா வந்து சொன்னார், திருக்கல்லிக்குன்றத்தில் வந்து ஒருத்தங்க வீட்லேயே சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வாங்க தந்தா வாங்கிக்கோ அப்படின்னு. ஸோ வாங்கியிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காசுக்கு ஒர்த்தா இல்லையான்றது நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த கவரை பிரித்து பார்த்தேன், உள்ளே இருக்கிறது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு, முட்டை, ஒரு மீன், அதுக்கப்புறம் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஊறுகாய். சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, உண்மையிலே வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. 120 ரூபாய்க்கு ஒர்த்து தான். வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இடம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, வீடியோ எடுக்க முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என் கடைக்கு ஏத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து கிளி கடை வச்சுருந்தாரு. கிளி, லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காராம். சரி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டுமா விலாகுக்குன்னு கேட்டேன். எடுத்துக்கப்போ ஆனால் தயவு செஞ்சு வீடியோவில் மட்டும் என் பேசுகிறாடாது அப்படின்ட்டாரு. சரி ஓகே, நான் உங்கள் பேச காட்டல, வெறும் பறவைகளை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். திருக்கல்லிக்குன்றம் வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே நிறைய லவ் பேர்ட்ஸ் பறவைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி எடுத்துட்டு என்ன பக்கத்தில் நம்ம கடைக்காரன் வந்து என்ன பையன் கடையில் வீடியோ எடுக்க மாட்டேன் பண்ணுறேன். சரி அவர் கடையில் ஒரு விளாடுறது போட்டு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோழி, சேவல், இந்த நாட்டுக்கோழி முட்டைலாம் விற்கிறாரு. வந்தீங்கன்னா அவர் கடையில் வாங்குங்க. இதில் ஒரு பக்கம் ஹெட்செட் போட்டு பேசிகிட்டு இருக்கானா நினைக்காதீங்க. என் ஆள் காலேஜ் வந்ததுலேருந்து என்கிட்ட ஒரே லவ்வாக பேசி ஒரே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கா. ஸோ நானும் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் காதில் ஹெட்செட் இருக்குது. நீங்கள் அதை நினச்சி எதுவும் என்னடா இவன் ஹெட்செட் போட்டு பேசிகிட்டு இருக்கானே அப்படிலாம் நினச்சிக்கோனா. என் ஆள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், காதலிக்கிட்ட. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் காதலி கூட பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. லவ் யூ. எனக்கு கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. பெரிய லெவலில் செல்ஃப் எடுக்கலை, வியாபாரம் வெறுப்பாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம். ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு இந்த பொருளெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 7 மணி ஆகிடும். அப்படியே ஆட்டோ ஓட்ட கிளம்பிடலான் இருக்கேன். இந்த வேலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா என் காதலியோடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நீங்களும் உங்களுடைய காதலிக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கங்க. அதுதான் காதலுக்கு அழகு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? நீங்களும் வந்து உங்கள் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கங்க. அதுதான் வந்து காதலுக்கு அழகு. புரியுதுங்களா? அதை விட்டு காதலியை வந்து ஒரு ஆளாகவே மதிக்காமல் ஃபோன் பண்ண என்ன சொல்லு, என்ன வேலையாகிறேன், அப்புறம் பேசுகிறேன், டைம் இல்லை அப்படிலாம் சொல்லி அவள் மனசை வந்து நோக்கடிக்காதுங்க. பெண் மனசு பட்டாம்பூச்சி போல், அது மென்மையாக இருக்கும். சரிங்களா? பேசி பேசி தண்ணி தான் கெடுக்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். தம்பி வண்டியில் போயிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த பார்த்தேன். நீங்களும் அதை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனேங்க. பாருங்களேன், வானத்தையும் அந்த வயல்வெளியும் பாப்பா என்ன மாதிரியான சினாரியோ. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக சிட்டியில் இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி காற்று, அந்த வாசனை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. பல மணி நேரங்கள் கழித்து சந்தையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்க வெளில நாவலூரில் வந்து சரி ஓகே சிஎன்ஜி ஃபில் பண்ணிப்போம். ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் டேபிளாக இறக்கி வச்சுட்டு ஆட்டோ ஓட்ட போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேருந்து பர்ஸ் எடுத்தேன். அந்த பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணுற பொண்ணு வந்து அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ண பர்ஸ். என்கிட்ட அப்போ லவ் பண்ணுற புதுசில் வந்து கேட்டாங்க உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து பர்ஸ் பிடிக்கும், அப்படின்னு பண்ணது பிடிக்கும். என்கிட்ட நல்ல பர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது
கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்க நான் பார்க்க நேரில் போகும்போது எனக்கு ஒரு பர்ஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த பர்ஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும், நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியில் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அந்த பர்ஸ் தான் நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருந்தேன். உண்மையிலே வந்து நல்ல ராசியான பர்ஸ் தான், காசுலாம் நிற்கும். ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டலாம் காட்டினேன், இந்த பர்ஸ் எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னா அந்த பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், எப்பவுமே ஜாக்கிரதையாக வச்சுப்பேன். இன்றைக்கி என்ன பண்ணேன், சரி ஓகே நாவலூர்லேருந்து சிஎன்ஜி போட்டு பர்ஸ்லேருந்து காசு எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த பர்ஸ் எடுத்து ஆட்டோவோட டாப் இருக்குல்ல, டாப் மேலே வந்து வச்சுட்டேன். டாப்பு மேலே வச்சுட்டேன், ஓரத்தில் டாப்பு மேலே வச்சுட்டு கேஸ் போட்டுட்டு டக்குன்னு எடுத்து அந்த இதெல்லாம் மாட்டிட்டு ஆட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் சல்லுன்னு. நாவலூர் சிஎன்ஜிலேருந்து செம்மஞ்சேரி வரைக்கும் வந்துட்டேன். ரதிமா பாட்டு, ரதிமா சாய் அப்படிங்கிற பாட்டு உண்மையிலேயே காலிலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. அந்த பாட்டு தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டு கரெக்டாக செம்மஞ்சேரி கிட்ட வரும்போது டக்குன்னு ஒரு பொறி தட்டுட்டு பாக்கெட்டை தட்டா பர்ஸ் இல்லை. என்னடா பர்ஸை காணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்துல டக்குன்னு படபடப்பாகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் ரியலைஸ் பண்றேன், டாப்பு மேல வச்சோமே பர்ஸை. ஐயோ, பங்க்ல இருந்து வர வழியில கண்டிப்பா பர்ஸ் வீழ்ந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து நான் மேடு பாலத்துலாம் டமால் ஏத்திட்டு தான் வந்தேன், பர்ஸ் கண்டிப்பா வீழ்ந்துட்டு இருக்கும். இப்போ போய் நைட்டு ஃபுல்லா பர்ஸை தேடணுமே, அதுவும் அந்த பர்ஸ் வர கிடைக்குமான்னு வர தெரியலையே, மேபி யார் கையில கட்சின்னு என்ன பண்றது சொல்லிட்டு ஒரு மாதிரி லிட்ரலி வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வண்டி ஆட்டோ ஓரம் கட்டிட்டு மேல பாக்குறேன், அந்த பர்ஸ் மேலேயே அப்படியே இருக்குங்க. மேல அதான் நான் ஓரத்துல வச்சேன், அந்த ஓரத்துல அப்படியே இருக்கு. ஒரு நிமிஷத்துல உயிர் போயிட்டு உயிர் வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துல அப்படி இருந்தது. லிட்ரலி எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அதாவது அந்த இந்த ஓரத்துல வச்சிருந்தேன் பர்ஸ், நான் வந்த இதுக்கு பள்ளத்துல ஏற்றி இறக்குனதுக்கு கண்டிப்பா அந்த பர்ஸ் கீழே விழுந்துட்டு இருக்கணும். ஆனா விழவே இல்லை, அந்த டாப்பு மேலே இப்படியே நிக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன் நானு. அப்போ யோசிச்சேன் நானு, நமக்கு லைஃப்ல ஒரு விஷயம் பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது வந்து எவ்வளவு ஒரு கடினமான விஷயம், கஷ்டமான விஷயத்துல இருந்தா கூட அது உங்க கூடவே இருக்கும். இல்ல அது உங்களுக்கானது இல்லை அப்படின்னா அது எவ்வளவு பிடிப்பான இடமா இருந்தாலும் சரி அசால்ட்டா விழுந்துடும். இன்னைக்கு நான் வந்து இதை வந்து நான் கத்துக்கிட்டேன். ட்ரெலி ஐ எம் ஸ்டன்னடு. இதை வந்து நான் நாளைக்கு ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு ரீலாவும் போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து இந்த வீடியோல வந்து சொல்லிட்டேன், பட் ஆனா ஒரு குட்டியா ஒரு சின்ன ரீலாவும் போடலான்னு இருக்கேன். ட்ரெலி ஸ்டன்னடுங்க, மாறி ஆயிடுச்சு எனக்கு. கொண்டு வேலைக்கு போன வீடியோ வசனம் தான் பேசுனேன், பட் ஆனால் டயர்ல தூங்கிட்டேன் கைஸ். அது வந்து வீடியோ எடுக்கும் போது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். டாடா பாய். என்றா கண்ணு சேனலை ஃபாலோ பண்ணு.